Hi guys, இந்த வீடியோ HTML ஓட கண்டினியூஸ் சீரிஸ். லாஸ்டா HTML ஃபார்ம்ஸை பற்றி பார்த்துருப்போம். அண்ட் ஐடி அந்த டேக்ஸ் டிவ் டேக்ஸ் கிளாஸஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து டேபிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இன்னும் நம்ம வேற என்ன டேக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தோன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ HTML சீரிஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் நிறைய டேக்ஸ் விட்டு போயிருக்கும். அந்த டேக்ஸ்லாம் நம்ம வந்து இந்த HTML அண்ட் சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி டெவலப் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த டேக்ஸ் புதுசாக சில டேக்ஸ்லாம் வரும். அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இப்போதைக்கு பேசிக்ஸ் டேக்ஸ்லாம் இதே போதிக்கும். இல்லை ஃபர்தராக நீங்கள் டேக்ஸ் லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லைக் வழக்கம் போல் இன்னைக்கு இந்த டேவுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். day4. ஆக்சுவலாக உங்களுக்கு கிட்ட பற்றி வேணுமான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் கிட்ட யூஸ் பண்ண போகிறேன். அதை பற்றின டுட்டோரியல்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரை எனக்கு ஒரு கமெண்ட் கூட வரல. மேபி வியூஸ் பார்க்குறீங்களா இல்லை பிடிக்கலையானு தெரியல. பிடிக்கலன்னா எங்கே பிடிக்கலன்னு சொல்லுங்கள், மேபி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து டேபிள்ஸ் பற்றி பார்க்கணும். டேபிளுக்கு டேபிள் டேக், இதுக்குள்ளே வந்து டேபிள் ஹெட்டிங் போடும். டேபிள் ஹெட், டேபிள் பாடி, டேபிள் ஹெட்டுக்குள்ள டிஆர் டேபிள் ரோ, டிஆர் ஃபார் டேபிள் ரோ. டிஹெச் வந்து ஒவ்வொரு செல் டேபிளோட ஹெட்டிங் மென்ஷன் பண்ணுறதுக்கு டிஹெச் போடுறோம். டேபிள் ஹெட்டிங் முடிஞ்சாச்சு. இப்போ டேபிள் பாடிக்குள்ளே வர்றதுலாம் டேபிள் பாடிக்குள்ளே லைக் டிஆர் போட்டு டிடி and 5 TD email இப்போ ஒரு ரெக்கார்டுக்கு இதே ரெக்கார்டை வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். ஜஸ்ட் வேற மாதிரி டூப்ளிகேட் பண்ணலாம். அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்துடும். என்னடா டேபிள் ஸ்ட்ரக்சரே காணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸ்டைல் அப்ளை ஆகாதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஜென்ரலாக ஹெட்டில் போயிட்டு ஸ்டைல் டேக்குள்ள ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்ளை ஆச்சு. டேபிள் உங்களுக்கு ஃபார்மேட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் ஒரு டேபிள் வந்து HTML இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் எதனா புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே எத்தனை பேர்த்துக்கு கிட்ட பற்றிலாம் தெரியுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வீடியோ போடலாம். தெரியல அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா வில் டூ. சிஎஸ்எஸ் போகிறதுக்கு முன்னாடியே கிட்டப் வந்து ஒரே வீடியோவில் எப்படி செட்டப் பண்ணுறது ஒரு ½ hour இல்லை 40 minutes வீடியோவாக போட்டு கிட்டப்போட ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துட்டு சிஎஸ்எஸ்க்கு மூவ் ஆகலாம். ஓகே, டேபிள் டேக் முடிஞ்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா வேற டேக்ஸ் லைக் நிறைய டேபிள் டேக்ஸ், ஹெட்டிங் டேக்ஸ், H1 பற்றி பார்த்துட்டோம். ஓகே, HTML கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சில ஸ்னிப்பட்ஸ்லாம் சொல்ல வேண்டியது. ஓகே, டேபிள் டேங்கோட ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டு சர்வர்
ஓகே. இப்போ ஜென்ரலாக வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோமே. சிஎஸ்எஸ் சின்ன ஸ்டார்டிங் சிஎஸ்எஸ்லாம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பார்க்குறத வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஸ்டைல் டேக்குள்ள இன்லைன், இது இன்லைன் சிஎஸ்எஸ். பேக்ரவுண்ட் கலர் இது இன்லைன். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா ஓகே. இப்போ எதுக்கு இந்த டேக்ஸ் சிஎஸ்எஸ்குள்ளே வந்தோன்னா, சிஎஸ்எஸ் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இன்டர்னல்னா என்ன, எக்ஸ்டர்னல்னா என்ன, இன்லைன்னா என்ன. இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு டேக் பற்றி பார்க்கணும். லிங்க். இந்த லிங்க் டேக் எதுக்குன்னா, நான் எக்ஸ்டர்னலாக ஒரு சோர்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ண போகிறேன். இங்கே ஹெச்டிஎஃப்ல ஒரு ஸ்டைல் ஷீட்டை கொடுக்கணும். அசட்ஸில் சிஎஸ்எஸ்ல எனக்கு இப்போ சிஎஸ்எஸ் ஃபைல் எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் அசட்ஸில் போயிட்டு சிஎஸ்எஸ்ல போயிட்டு dex.css. ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்கிரிப்டட் வீடியோஸ் கிடையாது. ஜென்ரலாக நான் லேர்ன் பண்ணதை வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது. இல்லைன்னா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க. இப்போ இந்த லிங்க் டேக் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலில் எக்ஸ்டர்னல் சிஎஸ், இதை எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு இன்னொரு டேக்கை பற்றி பார்த்துடலாம். ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் டேக் எதுக்குன்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் லோட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் அலர்ட் ஒன்று போட்டு வெல்கம் டு த கோடர். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த கோடர், இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ஸ் எல்லாமே வந்து இது இங்கே தான், இப்படி தான் ஒரு ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் ஜென்ரேட் ஆகும். ஸ்கிரிப்ட் டேக்கையும் லிங்க் பண்ணலாம். லிங்க் டேக் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டேக்கில் போயிட்டு எஸ்ஆர்சி, இதில் ஜென்ரல் ஒரு ஹெச்டிஎம்எல், ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி வந்து ஹெச்டிஎம்எல் கூட லிங்க் பண்ணுறது. அசட்ஸ் அதே மாதிரி அசட்ஸ் உள்ள ஜேஎஸ்குள்ள, ஜேஎஸில் எந்த ஃபைல் இல்லைன்னா ஜேஎஸில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். ஆக்சுவலாக பிகினராக புதுசாக வந்து நான் இதெல்லாம் பார்க்குறேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுனா புரியலனா, இல்லை உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக இன்னும் வேறு மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன். இப்படி தான் ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைலை லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அலர்ட்டை கமெண்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பேக்ஸ்லாஷ் அமுத்தினீங்கன்னா கமெண்ட் ஆயிரும் ஃபுல்லாக. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அலர்ட் போடுறோம். வெல்கம். ஓகேவா? இது ஜென்ரலான ஒரு ப்ரொசீஜர். ஜென்ரலான டேக்ஸ் பற்றி பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ண டேக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் இதுனா உங்களுக்கு தெரிஞ்ச டேக் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக டேக்ஸ் வீடியோ போடாமல் இந்த சிஎஸ்எஸ் டேக்ஸ், சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பார்க்கக்குள்ளே சின்ன சின்ன வேறு டேக்ஸ்லாம் எப்படி டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற டேக்ஸ் பற்றிலாம் பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல டேக்ஸை சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு நம்ம எப்பவுமே ஒரு ப்ராஜெக்டாக போகும். ஓகேவா? இந்த டேக்ஸ்லாம் போதிக்கும். இதுவரை பார்த்த டேக்ஸே வந்து ஒரு ஜென்ரல் பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு போதுமான டேக்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.